காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்ட்ராங் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கிலங்கையின் தாந்தாமலை முருகனாலய வருடாந்த தீர்த்தோற்சவம். 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். புனரமைக்கப்படாத பேருந்து நிலையம் பொதுமக்கள் விடுத்த கோரிக்கை. வலுவடையும் அமெரிக்க டாலரின் பெறுமதி. நாட்டின் பல பகுதிகளில் வயல் நிலங்களுக்கு தீ வைப்பதால் பேராபத்து. கருப்பு ஜூலை 1983 ஆண்டின் 6ஆம் வடுவும் தீரா தமிழர் பிரச்சனையும். சுகீஸ்வர பண்டாரவுக்கு மீண்டும் விளக்கமறியல். அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு அரசு வெளியிட்ட விசேட அறிவிப்பு. பாகிஸ்தானில் போலீஸ் சாவடி மீது ட்ரோன் தாக்குதல், 11 போலீஸ் அதிகாரிகள் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். மட்டக்களப்பு தாந்தாமலை முருகனாலய வருடாந்த உற்சவத்தின் இறுதி திருவிழாவான தீர்த்தோற்சவம் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது. 21 நாள் திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இன்று நடைபெற்ற தீர்த்தோற்சவத்துடன் நிறைவடைந்தது. சின்ன கதிர்காமம் என அழைக்கப்படும் இவ்வாலயத்தில் கதிர்காமம் செல்ல முடியாத பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவது நீண்ட கால மரபாகும். மலையகத்தின் முக்கிய போக்குவரத்து மையமான ஹட்டன் பேருந்து நிலையம் பல ஆண்டுகளாக புனரமைக்கப்படாமல் மோசமான நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழை நீர்த்தேக்கம், சுகாதாரமற்ற கழிப்பறைகள், குப்பைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகளும் சுற்றுலா பயணிகளும் கடும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். 500 மில்லியன் ரூபாய் நகர அபிவிருத்தி நிதி ஒதுக்கப்பட்டிருந்தும் பேருந்து நிலைய புனரமைப்பு பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்று அமெரிக்க டாலருக்கு எதிராக சற்றே வலுப்பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் விலை ரூபா 331.48 விற்பனை விலை ரூபா 340.59 பதிவாகியுள்ளது. ஸ்டெர்லிங், பவுண்ட், யூரோ, கனேடியா, ஆஸ்திரேலியா மற்றும் சிங்கப்பூர் டாலர்களின் நாணய மாற்று விகிதங்களும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. அறுவடை முடிந்த பின் வயல் நிலங்களில் வைக்கோல் எரிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் காற்று மாசுபடும், மண்வள சீரழிவும் ஏற்படுவதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். புகை மற்றும் உணவு தட்டுப்பாடு காரணமாக யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் மனித யானை மோதல்களும் அதிகரித்து வருகின்றன. வைக்கோலை எரிப்பதற்கு பதிலாக தொழில்நுட்பம் மற்றும் சட்ட ரீதியான மாற்று நடைமுறைகளை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. 1983 கருப்பு ஜூலை இன வன்முறையில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் உயிரிழந்ததுடன் சொத்துக்கள் அழிக்கப்பட்டு பலர் இடம்பெயர்ந்த துயர் நிகழ்வாக நினைவு கூறப்படுகிறது. இந்த வன்முறைக்கு முன்பே இனப்பதற்றம் நீண்ட காலமாக நிலவியதாகவும் திட்டமிட்ட தாக்குதல்களின் உச்சமாகவே கருப்பு ஜூலை அமைந்ததாகவும் கட்டுரை வலியுறுத்துகிறது. இந்த துயர நிகழ்வை வரலாற்று நினைவாக பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்துரைக்கும் நினைவு சின்னங்கள் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டார எதிர்வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 2 அரசு நிறுவனங்களிலிருந்து ஒரே நேரத்தில் சம்பளம் பெற்று அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2026 ஜூலை மாதத்துக்கான 70 வயதுக்கு மேற்பட்டோரின் அஸ்வசும முதியோர் உதவித்தொகை நாளை 31ஆம் தேதி பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது.
முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் மொத்தம் 6,98,962 பயனாளிகளுக்கு ரூபாய் 3.49 பில்லியனுக்கும் அதிகமான தொகை வழங்கப்பட உள்ளது. முதியோர் நலனை உறுதிப்படுத்தும் இந்த கொடுப்பனவு நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துக்வா மாகாணத்தில் உள்ள போலீஸ் சாவடி மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 11 போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்ததுடன் 28 பேர் காயமடைந்துள்ளனர். ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து ஆயுததாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடியில் 15 தாக்குதலாளர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.